ஜாய் கிறிசல்லா அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுக்கணும்னு. மாதம்பட்டியும் சொல்கிறாரு எடுங்க, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஃபைனலாக அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லாங்கண்ணா. என்ன நடந்துச்சு? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு, ரிசல்ட்டு வந்தாச்சு. அந்த குழந்தைக்கு தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டாலெல்லாம் ஸ்டில் போடுறாங்க, அந்த குழந்தை இமேஜ் போடுறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏதோ ஒரு விரலை வந்து கடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு அந்த குழந்தை கடிக்க மறிச்சு இமேஜ் போட்டாங்க. அதுக்கெல்லாம் தப்பாக பாரு வேணும்னே பண்ணுறாங்க. ஜாய் காஸ்டியூம் டிசைனராக இருந்தாங்க, அவர் பாட்டு பொழப்ப பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நல்லா பண்ணிட்டு அவங்க பாட்டு ரேஞ்சில் போயிருப்பாங்க. அதை வந்து தேவையில்லாமல் இவர் தான் ஆசை வார்த்தை சொல்லி லிவிங் டுகெதராக நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணீங்க. இப்போ டிஎன்ஏவுடைய வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ உங்கள் மனைவிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கூப்பிட்டு வந்து இவ்வளோ சேந்தைகள் பண்ணீங்க. இப்போ என்ன பதில் சொல்ல முடியும்? நாளைக்கு இந்த குழந்தை வெளியே வந்து அப்பா யாருன்னு கேட்க முடியல. ஜாய் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அதுக்கு தான் இப்போ ஆதாரப்பூர்வமாக ரிசல்ட் வந்துருச்சா? இப்போ தைரியமாக சொல்லுவாங்க, இந்த அவங்க அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். இந்த குழந்தை என்னுடைய ப்ரூவ் பண்ணிட்டால் அதற்கு கடைசி வரைக்குமே நான் தந்தையாக இருந்து என்னென்ன செய்ய முடியுமோ, சொத்துல கொடுக்க முடியுமோ எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். பட் உரிமை இருக்குங்கிறத ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்க இப்போ அதுக்கப்புறம் ஜாய் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதுதான் வந்து ஜூன் 8ஆம் தேதி ஏதோ நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஜூன் 8ஆம் தேதி ஏதோ வரும்போது வந்து இவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். அப்போ அதுக்கு ஒரு தீர்வை அவர் தான் சொல்லணும். அந்த தீர்வு என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷனா இருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி. ஜாய் கிறிசல்லா அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுக்கணும்னு. மாதம்பட்டியும் சொல்கிறாரு எடுங்க, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஃபைனலாக அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லாங்கண்ணா. என்ன நடந்தது? யார் பக்கம் நியாயம் இருக்கு? சரியான தீர்ப்புலாம் வந்திருக்கு. டிஎன்ஏ எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்து அதுக்கப்புறம் 2 மாசம் ஆளை காணோம். ஆமாங்கண்ணா. அவங்க வாயான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த கிட்னி ஆபரேஷன் மாதிரி. ஆமா, வடிவேல் அந்த சின்ன பெண் கூப்பிடுறது மாதிரி போவாதையா. இவரு அதை 2 மாசமா அந்த டகால்ட்டி வெளியே பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில் போயிருந்த சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியாது. மகளிர் ஆணையம் தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. பட் தவறுக்கு முன்னாடி டைம் எடுத்து பார்த்தாரு. ஏன்னா மிகுந்த செல்வாக்கு மிக்கவர், பல கோடிகளுக்கு அதிபதி. ஏன்னா துபாயில் ஹோட்டல் வச்சிருக்காருங்களா, உலகம் பூரா ஃபேமஸுங்க அவர். எத்தனையோ கார் வச்சிருக்காரு, ஃபாரின் காராக வச்சிருக்காரு, நல்ல பிரபலமானவர். பட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க, இது வெளி உலகத்துக்கு சொல்லியாச்சு. அதுக்கு ஒரு முடிவை நீங்கள் பண்ணியிருக்கணும், பண்ணாம விட்டுட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட்டில் நான் தான் அந்த குழந்தைக்கு தந்தேன்னா என்னாலும் பண்ணிக்கிறேன் நான் சொல்லிட்டு வந்துட்டார். 2-3 மாதம் ஆகிடுச்சு. ஜாகிரஸாக போராடி பார்த்தாங்க. சரி வரும்போது வரட்டுன்னு விட்டாங்க. இப்போவும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு, ரிசல்ட்டு வந்தாச்சு. அந்த குழந்தைக்கு தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க. முடிஞ்சா சீன் ஓவரா, பிளாஸ்ட் தானே ஆகிடுச்சா? இப்போ ஜாகிரஸில் தரப்பில் வந்து அப்பா நம்மளுடைய அந்த தொடர் முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அவன் கேட்பதே அந்த குழந்தை ராகான்னு பேர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ராகா ரங்கராஜ் தான் வச்சுருக்காங்க. அந்த பேர் தான் வைக்கணும்னு விருப்பப்பட்டாராம். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலெல்லாம் ஸ்டில் போடுறாங்க, அந்த குழந்தை இமேஜ் போடுறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏதோ ஒரு விரலை வந்து கடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு அந்த குழந்தை கடிக்க மறிச்சு இமேஜ் போட்டாங்க. அதுக்கெல்லாம் தப்பாக பாரு வேணும்னே பண்ணுறாங்க. ஜாய் ஒரு நியாயம் இருக்குன்னு வந்துருச்சு. ஆமாம், வரதானே செய்யும். எப்பவுமே இந்த ஜின் உங்களுக்கு வந்து மாறாது இல்லையாங்க. அவரோட ஆக்டிவிட்டிஸ் தானே அப்படியே வரும். கண்டிப்பாக. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு தந்தை வேணும், அப்பா இவர் தான் வேணும், அதுதான் எனக்கு வேணும்னு போராடினாங்க. இந்த போராட்டத்துக்கு கடுமையான ஒரு போராட்டத்துக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. எங்கன்னா அந்த பிரெக்னன்சி டைம்லயும் சரி, அவங்க வயிற்றுல குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போனாங்க, படியேறி பிரெக்னென்ட் ஆகி அந்த செகண்டே ஒரு 3-4 மணி நேரத்துலேயே மறுபடியும் வெளியில வந்து பத்திரிகையில பேட்டி கொடுத்தாங்க. நிறைய எஃபர்ட்னா ரொம்ப. அதாவது அவர்கள் பாட்டுக்கு அந்த காஸ்டியூம் டிசைனராக இருந்தாங்க, அவர் பாட்டு பொழப்ப பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பெரிய பெரிய ஸ்டார்கள்லாம் காஸ்டியூம் டிசைனர். விஜய் சாருக்குலாம் பண்ணியிருக்காங்க. விஜய் சாருக்கு, சிவகார்த்தினுக்கு நல்லா பண்ணிட்டு அவங்க பாட்டு ரேஞ்சில் போயிருப்பாங்க. அதை வந்து தேவையில்லாமல் இவர் தான் ஆசை வார்த்தை சொல்லி வச்சு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்து தங்க வச்சு பண்ணி நீங்கள் வந்து லிவிங் டுகெதராக நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேல இவர் எஸ்கேப் பண்ணதா ஜாய் சொல்கிறாங்க. பட் அங்கேயே நீங்கள் ஒரு சொல்யூஷன் நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கணும். இந்த விஷயங்கள் வந்து நான் செவத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் இல்லையா? போகிறதுக்கு முன்னாடி யார்ட்டையா கேட்டு போனீங்களா? கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் டக்குன்னு எஸ்கேப் ஆகும்போது அவர் வழி இல்லை. எனக்கு வந்து கண்ணு தெரியாத ஒரு அம்மா இருக்காங்கன்றான். பாவம், அவங்க ரொம்ப தட்டுத்தன்மை தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சில சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை ஜாய்க்கு. நல்ல போராட்டம் கண்டிப்பாக அதான் சொல்லலையா, உண்மைக்கு ஒரு பதில் கண்டிப்பாக, நீதிக்கு ஒரு போராட்ட வெற்றி கிடைக்குங்கிறதா உண்மை. எங்க அந்த வீட்லயே அவரோட அவார்ட்லாம் இருக்கு. அந்த வீடு அவர் தான் லீஸ்க்கு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்றாங்க. எஸ்,
எல்லாமே அவர் தான் பண்ணாருங்க. எல்லாமே பண்ணுறதா ஜாய் வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டு வரும்போது தன்னுடைய செல்வாக்கை வச்சு எப்படியாவது மீண்டு வந்துடலாங்கிற அந்த ஒரு பார்வை தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு கிட்ட நீங்கள் இந்த தகவலாம் சொல்லி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அட்வொகேட் அவங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆ அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு கடைசியில் வந்து இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு தான் நீங்கள் வந்து கூப்பிட்டு வர்றீங்க. அவங்க தான் ஒய்ஃபு ஓகே. ஃபஸ்ட்டு சைன்லாம் கிடையாது. அவங்க தான் ஒய்ஃபு. அவங்களுக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. இவங்க படிக்கட்டு ஏறாம தட்டு தடுமாறி ஏறி மேலே வர்றாங்க. அப்போ நீங்கள் செய்த தவறுக்கு வந்து 2 பேரும் பலிகடாகிறதா அது? அவங்க 2 பசங்க வேறு இருக்காங்க. பாவம் கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்போ டிஎன்ஏவுடைய வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ உங்க மனைவிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்க கூட்டு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணீங்க. இப்போ என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? மறுபடியும் உங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஸோ அந்த பசங்க இருக்கு. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்கு. உலகம் பூரா இமேஜ் இருக்கு நீங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபுட்டு கல்யாணம் பண்ணோம்ல விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் மேரேஜ் டேட்டே வேற ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ நீங்க எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க நீங்க? அப்போ எல்லாரும் புக் பண்ணும்போது யோசிப்பாங்களா இவரு போய் புக் பண்ணலாமா சென்டிமெண்டா பார்ப்பாங்க. இல்லை அதில் தான் இப்போ நிறைய ப்ராப்ளம் வரும்னு தானே அந்த கேஸ்லாம் போட்டு டிலீட் பண்ண சொல்லி பண்ணாங்க. நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. 15 கோடி 20 கோடி மேலே லாஸ் ஆகிடுச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு தானே கோர்ட்டில் கேஸ் ஒன்று போட்டு அது ஸ்டே வாங்கினார். எல்லாம் டெலீட் பண்ணணும்னு சொல்லி. அதுலேயும் ஜாய் ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம். அவர் வந்து இல்லாததை சொல்லலை, இருக்கிறதா என்னங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரங்கராஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ தனியாக அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நாளைக்கு இந்த குழந்தை வெளியே வந்து அப்பா யாருன்னு கேட்க முடியல ஜாய் கிட்ட. கண்டிப்பா கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அதுக்கு தான் இப்போ ஆதாரப்பூர்வமாக ரிசல்ட் வந்துருச்சா? இப்போ தைரியமாக சொல்லுவாங்க, இந்த அவங்க அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னும் அந்த ராக கிட்ட கை காமிப்பாங்க. இப்போ அந்த பையன் வந்ததுக்கு பிறகு இது வந்து சினிமாவில் நடக்கிற கதை மாதிரியே போகுதுங்க. நீங்கள் புதிய பாதை படம் பார்த்திபன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க பண்ணியிருப்பாரு. அனாதையே பெற்று போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து ரவுடிசமாக வளரும். அது தவறான செயல்கள் படும். இப்போ யாருமே இல்லைங்கிறதுனால. அப்போ இந்த குழந்தை யாருமே இல்லைன்னு வந்து சரியாக வளர்ந்துட்டா பரவாயில்ல, நல்லா படித்து பிறல் ஆகிட்டா பரவாயில்ல. தவறான பாதிப்பட்ட என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது காரணம் யார்? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை. நம்மளால ஒரு தவறு நினச்சுன்னா அந்த தவறை வந்து அதை சரி பண்ணணும். சரி பண்ணி அந்த குழந்தைய வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ அவர்கள் தான் மகளிர் இடத்துல சொன்னதாக ஒரு தகவல். இந்த குழந்தை என்னுடைய ப்ரூவ் பண்ணிட்டால் அதற்கு கடைசி வரைக்குமே நான் தந்தையாக இருந்து என்னென்ன செய்ய முடியுமோ சொத்துல கொடுக்க முடியுமோ எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஓ இப்போ எல்லாமே சரி பங்கா? ஆமாம். இப்போ அதுக்கு வாரிசு ஆகும்ல. ஏற்கனவே 2 குழந்தை வாரிசு இருக்கு. 3 பங்கா நாங்கள் வேற வழி கிடையாது. அது எப்படி பிரிப்பான்னு தெரியாது. அது கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கும் கண்டிப்பாக. பட் உரிமை இருக்குங்கிறது ப்ரூஃப் ஆயிருக்கு. இப்போ அது வரைக்கும் தான் இருக்கு. இது கோர்ட் சைட்ல இருந்து இந்த காம்பன்சேஷன்ன்றது கொடுத்து தான் ஆகணும். அவன் இப்போ அதுக்கப்புறம் ஜாய் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதுதான் வந்து ஜூன் 8ஆம் தேதி ஏதோ நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் போட்டிருக்காங்க. ஓகே. அப்போ இப்போ வந்து ரிசல்ட் வந்தாச்சு. இப்போ 8ஆம் தேதி ஒரு ஆஜராகும்போது தான் மாதம்பட்டிகிட்ட கேட்கும்போது வாய்ப்புகள் நிறைய கேள்விகள் வரும். வந்துருச்சு, டிஎன்ஏ வந்தாச்சு, அந்த குழந்தை நீ தான் தந்தை. இப்போ ஜாய் வந்து உங்கள் மனைவி கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஸோ அதிகாரப்பூர்வமாக அவங்களும் மனைவி ஆகுறாங்க. இப்போ டைவர்ஸ் வாங்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது நம்மளோட இந்தியாவில் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணது மிகப்பெரிய குற்றம்ன்ற அளவுக்கு போகும். அப்போ அதற்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லுவார்னு தெரியல. பட் அட்வொகேட்டை வச்சு டிஸ்கஷன் பண்ணி தான் ஒரு ரிசல்ட் சொல்ல முடியும். பட் இனிமேல் மறைக்கிறதுக்கு முடியாது. டிஎன்ஏ வந்து தெள்ள தெளிவாக இப்போ ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் தான் அந்த குழந்தை தந்தை அப்படின்னு வந்தாச்சு. இப்போ இதுலேருந்து மாற முடியாது. இப்போ அந்த ஜூன் 8ஆம் தேதி ஏதோ வரும்போது வந்து இவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். இனி நடக்கலைன்னு சொல்ல முடியாது. அது நிஜமாயிடுச்சு. அப்போ அதுக்கு ஒரு தீர்வை அவர் தான் சொல்லணும். அந்த தீர்வு என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது தெரியல. அந்த தீர்வை ஏற்றுக்கிட்டு ஜாய்கிரிஸில் என்ன முடிவு பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. பட் எதுவாக இருந்தாலுமே இப்போ அந்த குழந்தைக்கு தந்தை யாருங்கிறது அதிகாரப்பூர்வமாக வந்துருச்சு, தகவல் வந்துச்சு. இனி அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்காது. அந்த குழந்தை அப்பா இல்லைங்கிறது நாளைக்கு வந்து என்ன ரெக்கார்டுனாலுமே இனிஷியல் ஆர் தானே வரும் சார், இல்லை ரங்கராஜ் தானே வரும். இல்லை அந்த பெருமை இந்த குழந்தை இருக்குது இப்போ பாவம். எஸ். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த ஒரு இப்போ சர்டிஃபிகேட் வந்து அது கிடச்சிருச்சு. அது வரைக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன். பட் இனிமேல் இந்த மாதம்பட்டி என்ன முடிவு பண்ண போகிறார், ஜாய்க்கு என்ன பதில் சொல்ல போகிறார், அவங்க மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போகிறார். மாதம்பட்டிக்கு ஒரு 1000 கோடி சொத்து இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஒரு 3 பங்காக பிரிக்கிறாங்கன்னா அப்போ ஜாய்க்கு ஒரு 300 கோடி கிட்ட போகுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை அதுதான் சட்டப்பூர்வமாக அது பேசி எடுக்க வேண்டிய ஒரு முடிவு தான். பட் அவர் அட்வொகேட் என்ன அதை கொண்டு வர போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, அவருடைய மனைவி என்ன சொல்லுவாங்க, இதில் ஜாய் என்ன மாதிரி வரணும்,
இவர் என்ன முடிவு எடுப்பார்னு இவ்வளோ சிக்கல்கள் அதில் இருக்கு. பட் அதற்கு ஒரு பதில் ரங்கராஜ் அவர்கள் வந்து தெளிவான ஒரு முடிவை சொல்லும் போது தான் இதுக்கான அது கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும். பட் என்ன இருந்தாலும் இவருக்கு வாரிசுல அந்த குழந்தையும் இருக்குங்கிறது மட்டும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தெளிவாக 100%. எஸ். சூப்பருங்கண்ணா. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.